ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சமோசா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமோசா டோ ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். 1 கப் மைதா மாவு, 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் உப்பு, தண்ணி தேவையான அளவு. வாங்க டோ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு போட்டுக்கோங்க, ஓமம் போட்டுக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைங்க. பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும், அதுதான் கரெக்டான மாவு பதம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான டோவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டோ ரெடி ஆயிடுச்சு. அது உள் பக்கமாக டக் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு, 3 மசாலாவுமே ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 சிட்டிகை பெருங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஜீரகமும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ட்ரை மேங்கோ பவுடர், தனியா பவுடர், சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா பரட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவை திருப்பி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. உருட்டின பால்ஸ் மேலே மைதா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்க, ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. கத்தி வச்சு 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க. இப்போது தண்ணி தொட்டு பாதி பாகத்தில் தண்ணி தொட்டு வைங்க. அப்படியே மடித்து விடுங்க முக்கோணமாக. உள்ள மசாலா வைங்க. இப்போது
பின்பகுதியை சின்னதாக மடிச்சுக்கோங்க. இப்போது ஒட்டிடுங்க நல்லா. ஸோ அழகான சமோசா ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு சமோசாவாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சட்னியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃப்ரை பண்ணியாச்சு சமோசா. இப்போ நான் ஒரு ஆயில் ஸ்டெயின் வெசலில் மாற்றிக்க போகிறேன். சுவையான எம்மியான சமோசா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.